செம்மையாக இருந்துச்சு. சாண்ட்ரா அவங்களுடைய டாஸ்க்கை ஆரம்பித்தாங்க நைட்டோட நைட்டாக. முதல்ல போய் விக்ரம் கூப்பிட்டு, எனக்கு வந்து தர்பீஸ் என் டீமில் வேண்டாம், இஸ் நாட் ஒர்க்கிங், டாஸ்க்லாம் தப்பாக போகுது, இந்த நேரத்தில் அவரை வச்சுக்கிட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, சாரி ப்ளீஸ் சேஞ்ச் இன், ஐ கான் ஒர்க் வித் அப்படின்னு சொல்ல விக்கல் தர்பீஸ் கிட்ட பேச தர்பீஸ் ஒத்துக்கல. கூடவே இந்த பாரு வந்து ஒட்டிக்கிட்டே மேக்னெட் வந்து ஒட்டிக்கிட்டே வருது. இல்லை இல்லை நீ ஒத்துக்காதனேன்னு சொல்லி அவர் ஒத்துக்கல. ஐம் குவிட்டிங் அப்படின்னு சாண்ட்ரா சொல்ல புது டீமை ரெடி பண்ணி நாளைக்கு சாப்பாடு இதை விட பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு காலையில் இனிதே ஆரம்பிச்சுது. அங்கே சாண்ட்ரா வேலையை காமிச்சிட்டாங்க. இவங்க பாரு போய் ஏப்ரல் ஏதோ கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஹோட்டலுடைய பொருட்களையும் நீங்க எடுத்துட்டு போறீங்க, அதையும் நீங்க லவட்டிட்டு போறீங்க. லவட்டிட்டு சுருட்டிட்டு வாட் எவர் கவுத்திட்டு. இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துச்சான்னு தெரியல. சாண்ட்ரா ஒரு மேட்ரு பண்ணிச்சு பாருங்க, செம்மையா இருந்துச்சு. பாருலாம் ரொம்ப ஆடாதீங்க அப்படின்னு சொல்ல, நீ எத்தாம ஆடிட்டு இருந்த இத்தனை நாள், நான் பண்ணா அவனுக்கு ஒலிக்குதான்னு சொல்ல வார்த்தைகள் முட்டை. பாரு அப்படியே அந்த மூஞ்சில் அந்த எரிச்சல் இருக்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. சரி சரி என்னுடைய டவல்லாம் கொடுக்க சொல்லுங்க, நான் வேணா ஏப்ரனை கொடுக்குறேன்னு சொல்ல, என்னது டவலா? ஆமாம் என் டவலை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல, என்னது சட்னியிலேருந்து முடியை தூக்கி போட்டு தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, நான் வேணான்னு சொன்னேன் கேட்கல அப்படின்னு மறுபடியும் அடுத்த பிட்டு போட பிரியங்கா மூஞ்சில் யாக் வாட் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அந்த பக்கம் போகும்போது ஹச்சின்னு அங்கே இருக்கிற சாப்பாடு கை எனக்கு சாப்பாடு வேணாம் ஐயோ அப்படின்னு ஓட விக்கல்ஸ் விக்ரமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாரையும் உட்கார வச்சு விக்கல்ஸ் சால்வ் பண்ண பார்த்தா, சரி அண்ணே வாட்டர்மெலனே நீ வேறு எதுக்கு போறியா இல்லையா? ஆனால் முடியவே முடியாது அப்படின்னு நானே என் போஸ்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் அதை கழட்டிட்டு அது விக்கல்ஸ் விக்ரம் ஒரு ஸ்பீச் விட்டார். அந்த ஸ்பீச் வந்து ரெலி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. இந்த டாஸ்க்குன்னு இல்லை வரைக்கும் அந்த எல்லா டாஸ்க்லையுமே அவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கோ ஹெல்ப் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டட் மனுஷன். எல்லாரும் சபரிக்கு ஓட் பண்ணேன். கடைசியில் ஒரு இது வராங்க, சாண்ட்ரா இருப்பாங்க, அவங்க கூட கனி இருப்பாங்க, கனியோட சேர்ந்து வினோத் இருப்பாங்க, நீங்கள் 3 பேர் கிச்சன் டீம். வாட்டர்மெலனுக்கு கொள்ளா காட்சி ஒன்று காமிச்சாங்க. அவர் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இதெல்லாம் பண்ணி அசிங்கப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. நேற்று ஃபுல்லாக ஒரே அழுகாட்சியாக இருந்துச்சு. அது பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் தீட்டிட்டு இந்த 19 பேர் சார்பாக கெஸ்ட் கிட்ட சாரி கேட்டுட்டு அந்த பக்கம் ஓன்னு மிஸ்டர் தீபக் அழ, பிரியங்கா லைட்டாக கண்ணீர் விட, இந்த பக்கம் பிரஜின் அழ, அவருக்கு என்ன விக்கல் சீக்கிரம் அழ, திவ்யா அழ, அம்மா இவங்க எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. இவங்களை எப்படியா உஷார் பண்ணணுன்ட்டு பாட்டெல்லாம் ரெடி பண்ணி கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் போட்டு முடிச்சு 2 ஸ்டார் மட்டும் இங்கே கொடுக்கலாம். அப்போது சபரி பிரவீன் இவங்க 2 பேரை மேக்ஸிமம் தேர்ந்தெடுத்து ஸ்டார் கொடுக்குறாங்க. ஓவராலாக நேற்று பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ராக்ட். பாருக்கு நேற்று டெஃபினெட்லி நாட் ஹர் டே. ஸ்டாருக்காக வாயெல்லாம் மூடிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும்